தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அறநெறி மக்கள் கட்சியிலிருந்து அதன் பொதுச் செயலாளர் திரு ஜேம்ஸ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கும். குறிப்பாக அரசியலில், தமிழக அரசியலில் கிறிஸ்தவர்கள் உரிய பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்களா? சட்டமன்றத்திலும், உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகளிலும், நாடாளுமன்றத்திலும் கிறிஸ்தவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தோடு உறுப்பினர்கள், வேட்பாளர்கள் களமிறக்கப்படுகிறார்களா? கிறிஸ்தவர்களுக்காக உரிய பிரதிநிதித்துவத்தை இந்த கட்சிகள் தருகிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்வி விமர்சனங்கள் அரசியல் களத்தில் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியான சூழலில் அறநெறி மக்கள் கட்சியின் நோக்கம், அந்த கட்சியோட செயல்பாடுகள், கிறிஸ்தவர்களுக்கென உரிய பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு நம்முடன் இருக்கிறார் அதன் பொதுச் செயலாளர் திரு ஜேம்ஸ் அவர்கள். நிறைய விஷயங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல சிறுபான்மையினர் அப்படின்ற அடிப்படையில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இருக்காங்க. சிறுபான்மையினர்கள் என்று சொல்வதை ஏற்கும் எதிர்ப்போரும் நம்ம களத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் சிறுபான்மையர், நாங்கள் தான் மண்ணின் பூர்வகுடிகள், எங்களை ஏன் சிறுபான்மையினர் ஆக்கிறீர்கள் அப்படின்றத ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆனால் அரசு சிறுபான்மையினர் என்று சொல்லும்போது அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தர வேண்டும், அவர்களை இன்னும் கூடுதலாக நாங்கள் கவனித்துக் கொள்வதற்காக தான் ஒரு சிறுபான்மையினர் அப்படின்னு கான்ஸ்டியூஷனாக அவங்கள சொல்கிறோம் அப்படின்னு அரசு தரப்பில் தொடர்ந்து விளக்கம் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். இருப்பினும் உள்ளபடியே சரியான அளவில் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதா? சிறுபான்மையினருக்கான உரிய, அதாவது நிறைய அரசு திட்டங்கள், அவர்களுக்கென தனித்துவமான சில சலுகைகள் கூட வழங்குகிறார்கள். ஆனால் முக்கிய இடமான சட்டமன்றமாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்றமாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதிகளாக அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்படுகிறதா? அதை ஏன் தரமாட்டீங்க? அதை கேட்டு பெற வேண்டி தொடர்ச்சியாக போராடக்கூடிய சூழல் தான் எல்லா இடங்களிலுமே இருக்குது. தமிழ்நாட்டிலும் அந்த நிலை, சமூக நீதி பேசக்கூடிய தமிழகத்திலும் இதே நிலை தான் தொடர்கிறது அப்படின்னு ஒரு குரல் எழுவதை நம்ம பார்க்கிறோம். மறுபுறத்தில் இல்லை, அதிமுக திமுக உரிய பிரதிநிதித்துவம் தருகிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சப்பக்கட்டு கட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க அறநிலை மக்கள் கட்சியோட செயல்பாடு சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு தான். ஆனால் வரலாறு வேறு கோணத்திலலாம் இருக்குது. தோமா வழி கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேய வழி கிறிஸ்தவர்கள், நவீன கிறிஸ்தவர்கள், 3 வகையாக கூட கிறிஸ்தவ குழுக்களை பிரிக்கலாம். ஆங்கிலேய வழி கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பான்மையாக மாறினவர்கள். அவர்களிடத்தில் சிறுபான்மைன்னு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரதிநிதித்துவம் அவங்க கூடுதலாக கொடுத்துருந்தாங்க. அன்றைய இடஒதுக்கீடு சுதந்திரத்திற்கு பிறகு கொஞ்சம் மாற்றம் வந்தது. அதிலேயே இந்த சிறுபான்மை மக்களுக்கு சில விகிதாச்சார அடிப்படையில் குறைவு ஏற்பட்டாலும் அவங்க விட்டு போன, ஆங்கிலேயர்கள்னு சொல்கிறத விட அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் விட்டு போன கிறிஸ்தவ நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரி, மருத்துவ சேவை நிறுவனங்கள் மூலமாக சில உதவிகளை செய்யும்போது இவங்களுக்கு அரசினிடத்திலிருந்து உதவிகள் தேவைப்படாமல் கூட இருந்திருக்கலாம், ஒரு சில உதவிகளும் கிடைச்சிருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த சிறுபான்மை நிறுவனங்கள் இருக்கிறது உடைய சேவைகள் குறைஞ்சி போச்சு, வெளிநாட்டு உதவிகளும் குறைஞ்சி போச்சு. அப்போது இவர்களுக்கு சுயசார்புக்கு, அந்த சொந்த காலில் நிற்கிறதுக்கு இவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது. அப்போது அரசை சார்ந்து சிறுபான்மை சலுகைகளை, உரிமைகளை கேட்டு போடுறாங்க. அது ஒரு புறம். இது ஒரு பொருளாதார நிலை. சமூக நிலையில் கிறிஸ்தவர்களின் நிலை, சமூகத்தில் கிறிஸ்தவர்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்னா, யார் அதிகமாக கிறிஸ்தவர் ஆனவர்கள் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். இன்றைக்கு தலித்துகள்னு சொல்கிறது ஒரு 3 பட்டியலின சாதி மட்டும் சொல்கிறாங்க. அன்றைக்கு அந்த தலித்துகள் அப்படின்னு சொல்லப்படுவதில் நாடார் சமூகத்தை இணைத்து வைத்திருந்தார்கள். அன்றைய கணக்குப்படி எங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு மரியாதைக்குரிய பேராயர் யசரா சர்க்குணம் கூட ஒரு முறை சொல்லி இருக்கிறார். பல்லர் பறையர் அருந்ததியர் சாணாராகிய தலித்துக்கள்
அப்படின்னு சொன்னதாக கேள்விப்படும். அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் அவருடைய விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் மாற்றத்துக்காகவும் மாறி இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில். அதிலேயும் ஒரு சில சமூகம் கீழ்த்தட்டில், இப்போ உதாரணத்துக்கு இந்த தலித்துகளாக இருக்கிறவங்க தலித்து கிறிஸ்தவர்கள், ஆனால் அவர்களுக்கு தலித்துகளுக்கான சலுகை கிடையாது. நீண்ட நெடுங்காலமாக இந்த நாட்டில் போராடிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் தலித் கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு. இது வரைக்கும் அதுக்கான தீர்வே கிடைக்கல நெடுங்காலமாக. அதில் எங்களுடைய பார்வையில் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சால் காங்கிரஸ் தான் எங்களுக்கு துரோகம் செஞ்சதாகவே நாங்கள் கருதுகிறோம். அப்படி பார்த்தா சிறுபான்மைக்கு ஆதரவுன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். அது என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணல? அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டு அவங்களுக்கு இப்போ ஏன் தலித் கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுது? என்ன விளக்கம் தராங்க அரசு? அவர்கள் அதாவது அதை சட்ட ரீதியாக சொல்லும்போது கிறிஸ்தவர்களில் சாதி இல்லை, கொள்கை ரீதியில் இல்லை தான். பைபிளை நம்புகிற அத்தனை பேரும் சாதி இல்லாதவர்களாக இருக்கணுங்கிறது தான் பைபிளுடைய நம்பிக்கை. ஏன்னா அது ஆதாம் வழி வந்தவர்கள், அதற்கு பிறகு உலகம் பெருவெள்ளத்தால் அழிந்த பிற்பாடு நோவா வழி வந்தவர்கள், அப்படின்னா அதில் சாதி இல்லை தான். ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் இந்த நாட்டில் ஒரு பின்னணியமாக சனாதனம்னு சொல்கிறாங்க, வர்ணாசிரமம்னு சொல்கிற அந்த சாதி கட்டுக்கோப்பு இருக்கிறத கிறிஸ்தவத்திற்குள்ளே மதம் மாறும்போது அதற்குள்ளே வருகிறாங்க இல்லையா? அப்போ வரும்போது அதில் அங்கே நடத்தப்படுகிற ஏற்றத்தாழ்வு இங்கேயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது அந்த அடித்தட்டு மக்கள் அவங்களுடைய உரிமையை கேட்டு எங்களுடைய உறவுகள் எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில் நாங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீண்ட காலமாக. அது மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, அது ஒரு புறம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிற போது கிறிஸ்தவத்தில் சமமாக நடத்தப்படுகிற ஒரு பரவலான சூழ்நிலை இருக்குது. அதை நம்பி தான் இன்றைக்கி மக்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மதம் மாற்றம், கட்டாய மதம் மாற்றமோ இல்லை கொடுத்து மதம் மாறுறதெல்லாம் அந்த காலம். அது ஒரு வேளை இருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் இந்த தலைமுறை கிறிஸ்தவன், எனக்கு அந்த மக்களுடைய மாற்றம் எப்படி அதெல்லாம் தெரியாது. நான் 1982 தான் கிறிஸ்தவன் ஆகிறேன். அப்போது என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, எனக்கு அவர் வேற ஒரு பற்று, இந்த சமூகத்தை அது ஒரு மாற்றி அமைக்க வந்த ஒரு கொள்கை, அந்த நம்பிக்கையில் தான் அதில் இணையிடும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தில் பெரும்பான்மையாக அந்த கிறிஸ்தவத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற இந்த பட்டியலின மக்கள்னு சொல்கிற தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சலுகை கிடைத்தால் நலமாக இருக்கும். அதை ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படித்தவர்கள் மத்தியில் சூழ்நிலை வேறு. கிராமங்களில் இன்றைக்கும் ஒரே பகுதியில் தான் அண்ணன் தம்பி, ஒருத்தன் அண்ணன் கிறிஸ்தவனாக இருக்கான், தம்பி இந்துவாக இருப்பான், ஒரே இடத்துல குடியிருக்கிறான், ஒரே மாதிரி வாழ்க்கை முறை இருக்குது. ஆனால் சட்டம் அவனே இந்துவாக இருக்கிறவனே எஸ்சின்னு சொல்லுது, கிறிஸ்தவன் மாறினவனே பிசின்னுது. அப்போ அவனுக்கு இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்களுக்கான தலித் சலுகைகள் மறுக்கப்படுது அப்படின்னு நம்ம களத்தில் பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் பேப்டிசம் எடுத்தால் நம்ம அதை நம்ம மறுக்கிறதுக்குள்ள வந்துடுவோம். ஆனால் சான்றிதழ் தான் அதை ப்ரூஃப் பண்ணும், யுவர் கிறிஸ்டின் ஒரு யுவர் இந்து ஒரு வாட் எவர் மேபி. அப்போ அதில் மாறாமல் இன்னைக்கு நம்பிக்கை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த சிக்கல் இல்லை தானே? அதே எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ சிக்கல் இருக்குன்னு கேட்குறேன். தலித் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அவர்களுக்கான சிறப்பு சலுகை இல்லைன்றது அந்த வாதம் எப்படி சரியான்னு கேட்குறேன். ஆமாம், அதனால் என்ன பாதிப்புன்னு கேட்குறேன். பாதிப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஒரே பகுதியில் வாழ்கிறாங்க இல்லைங்களா? வாழ்க்கை முறை ஒன்றா இருக்கும்போது இவருக்கு மட்டும் அந்த மாறாதவருக்கு ஒரு அந்த சலுகைகள் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சலுகை கூடுதலாக இருக்குது. கூடுதல்னு சொல்கிறத விட அந்த சதவீதம், அதுக்கு தான் அந்த உதாரணம் கொடுத்தவங்க. இப்போ நான் அந்த உதாரணம் தானே சொன்னேன். இல்லை, சதவீதம் அவங்களுக்கு கூடுதலாக இருக்குது. இவங்க இப்போ இதில் பிற்பட்ட சகுதியை மதம் மாறியவர்கள் பிற்பட்ட பகுதிக்கு வந்துடுறாங்க, பேக்வேர்டு கம்யூனிட்டி, எம்பிசியில் வந்துடுறாங்க. பிசி அதில் வன்னியரோ முத்தரையராக இருக்கிற மிக பிற்படுத்தப்பட்டவர் எம்பிசி கூட மதம் மாறினா பிசி தான். எஸ்சி மட்டும் இல்லை, எல்லாருமே பிசிக்கு போயிடணும். ஏன்னா அங்கே ஜாதி இல்லை அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. ஆனால் நடைமுறையில் மாற்றம் இருக்கிறதுனால இவங்க அங்கே போகும்போது என்ன ஏற்படுது அப்படின்னா, இவங்களுக்கு சலுகை ஏன் தேவைப்படுது?
மாறிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையில்லை தானேன்னா வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்குது ஒன்று. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இவங்க பிள்ளைங்க படிக்க இலவச சலுகை கிடைக்கும், வேலை வாய்ப்பில் இவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இவங்க பிசின்னு சொல்லப்படுற ஒரு 100-200 ஜாதிகளோடு போட்டி போட்டுக்கிட்டு போகணும். அப்போ இவங்களுக்கு சிறுபான்மைக்குன்னு இப்போ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு சலுகை கொடுத்தார் இல்லையா, 3% உள் ஒதுக்கீடு. அது மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தபோது அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா பெரும்பான்மையாக இப்போ கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. இந்த 3% அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போது அது அந்த சூழ்நிலைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கல. இப்போது அந்த ஒட்டுமொத்த பிசியோட போட்டி போட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு முண்டி அடிச்சுட்டு அந்த 10 பேர் ஓடி வரும்போது முண்டி அடிக்கிற மாதிரி தானே, அதில் வரும்போது கொஞ்சம் இவங்களுக்கு வேகம் குறையுது அல்லது இவங்களுக்கு சலுகையும் குறையுது. அதனால் இவங்களுடைய நிலைமை கொஞ்சம் வளர்ச்சி தடையாக இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பக்கம். இன்னொரு வகையில் அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்குற விஷயம், கிறிஸ்தவர்களுக்குன்னு அரசியல் விழிப்புணர்வு கிடையாது ஒரு வகையில். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறை நம்பிக்கையாளர்கள் அதிகமாக பார்க்க. அரசியல் விழிப்புணர்வு என்பது என்ன மையப்படுத்துறீங்க, என்ன இல்லாமல் இருக்குது கிறிஸ்தவர்கள்? அதாவது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத குழப்பமா, அது அதை விட இவரை தேர்ந்தெடுக்காமல் அவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது இந்த அரசியலுங்கிறதே இந்த உலகத்துக்குரியது. கடவுளுடைய அரசுங்கிறது வந்து மறுமைக்குரியது. இது இப்படி தான் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அப்படிங்கிற சிந்தனை இப்போ பெரும்பான்மை மக்களிடத்தில் இருக்குது. பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு சிந்தனை வளர்த்து விடுறாங்க. இல்லை, எல்லா கிறிஸ்தவர்களும் வாக்கு செலுத்துறாங்கல்ல, வாக்கு செலுத்துறாங்க. ஆனால் நான் அரசியல் ஏதோ ஒரு கட்சிக்கு தான் வாக்களிக்க தானே போகிறார்கள். என்னன்னா இது ஒரு சாக்கடை. ஏன்னா இறையரசுங்கிறது வந்து சமமானது, நேர்மையானது, அன்புள்ளது அப்படின்னு போதிக்கப்படுற போது இங்கே அப்படி உலகத்தில் இல்லை, நாட்டிலையும் இல்லை. மாற்றம் இருக்கும்போது இது இப்படி தான் இருக்கும்னா இது உலகத்து ஏன் உலகம் மறு உலகம்? இந்த மறு உலக சிந்தனையிலே வாழ்கிற மனிதனுக்கு இந்த அரசியலை பற்றி ஒரு புரிதலோ தேடலோ பங்கேற்போ இல்லை. அந்த பார்வையில் ஓட்டு போடுறான், யார் ஒரு கட்சி ஆதரிக்கிறான், ஒரு கட்சியில் உறுப்பினராக கூட இருக்கிறான், ஒரு சிலர் தலைவர்களாகவும் இருக்கிறாங்க, அது வேறு. ஆனால் இது இப்போ தங்களுக்கான கோரிக்கைகளை கேட்டு பெற தெரியாத நிலையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். ஆமாம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு எல்லா கட்சியிலுமே கிறிஸ்தவங்கள் இருக்காங்க. அந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்காங்க, கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும். திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ எந்த ஒரு கட்சியிலையும் ஒரு சட்டமன்றத்திலையோ பாராளுமன்றத்திலையோ நின்னாங்கன்னா, அந்த கட்சினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று போனாங்கன்னா தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். உரிமையே அவங்கள மீறி இவங்க கேட்க முடியாது. இந்த சூழ்நிலை மாற்றம் எப்போ வரும்னா, ஒரு தனி கட்சி கிறிஸ்தவர்களுக்குன்னு இப்போ இஸ்லாமியர்களுக்குன்னு கட்சி ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் கூட்டணியை தேர்தல் கூட்டணி வச்சு அந்த பிரதிநிதி வரும்போது அவங்க தைரியமாக பேச முடியுங்கிற சூழ்நிலை கிறிஸ்தவர்களுக்கு இல்லை இன்றைய சூழ்நிலை. ஏன்னா இங்கே அப்படியான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லல, கட்சிகளே இல்லை, அமைப்பே இல்லை. இல்லை, கட்சியே இல்லை. ஆனால் நிறைய இருக்குது தானே, சின்ன ஏராளமான அமைப்பு கட்சிகள் இருக்குது. ஏன் அவங்க ஒரு முழு வடிவம் பெறல, முழு செயல்பாட்டிற்குள்ள ஏன் அங்கேயும் ஒரு சிறு சிறு குழுக்களாக விழிப்படைஞ்சவங்க அல்லது இந்த சிந்தனை எங்கெங்கெல்லாம் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களோ, இது வந்து அரசியலுக்கு அரசியல் தான் தீர்வு, அது ஒரு அரசியல் தான். இப்போ கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறது பெரும்பான்மை சிறுபான்மைங்கன்னு சொன்னாலும் மதவாதம் அப்படி பல பொருட்கள் சமூகத்தில் இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் ஒருத்தரை எதிர்க்கிறது அப்படிங்கும்போது அந்த ஆயுதத்தை தான் நானும் எடுக்கணும். அப்போ அரசியல் ரீதியாக இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இந்த இந்திய ஒன்றியத்திலோ தமிழ்நாட்டிலோ இன்றைக்கி இந்த சாதி மத கலாச்சாரத்தை அதிகமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதாவோ அதனுடைய தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருமே சொல்லுகிற விஷயம். அதை நாங்கள் எதிர்க்கணும் அல்லது அவங்கள ஃபேஸ் பண்ணணும். எங்களை வளர விடாத அந்த அமைப்பு கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை தான். ஆனால் இப்போ நமக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லை, அரசியல் விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக இங்கே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் பார்க்கும் பொழுது
தேர்தல் காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய மசூதிகளாக இருக்கட்டும் அல்லது திருச்சபைகள் திருத்தலங்களில் கூட இன்னாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அந்த சபை போதகரே அந்த அறிவிப்பை வந்து வெளியிடக்கூடிய நிலை தானே இருக்குது. இது இல்ல நேரடியா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியா அறிவிக்கவே கூடாது கூடாது. அப்படிதான். ஆனா அப்படி ஒரு நிலை இருக்குது தானே. ஆமா. அப்போ நீங்கள் அரசியல் விழிப்புணர்வு அப்படின்றது நீங்கள் டைரெக்டாகவே சர்ச்சஸ்லேயே எப்படியான கால் எடுக்கிறாங்கன்ற நம்ம அந்த சார்ஜ் எப்படி பார்க்கலான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்றீங்க, அதான் இப்போ சர்ச்லேயே ஒரு கால் எடுக்கிறாங்களே. இல்லை, அது நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு பார்வை எப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பார்வை வேறு, இந்திய அளவில் பார்வை வேறு. தமிழ்நாட்டு பார்வை எப்படின்னா, இங்கே சமூக நீதி அதிகம் பேசப்படுறது குறிப்பாக தந்தை பெரியார் காலத்திலேருந்து, அதுக்கு முன்னால் நீதி கட்சியிலேருந்தே தொடங்கி இன்றைக்கி நீதி கட்சியினுடைய நூற்றாண்டு, ஆர்எஸ்எஸ்ஸுடைய நூற்றாண்டு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நூற்றாண்டு. இந்த காலகட்டத்தில் இந்த வளர்ச்சி ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு இதுவும் வளரும்போது தமிழ்நாட்டில் மட்டும் சமூக நீதி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கே அந்த ஒரு மாற்றம் இங்கே இருக்கிறதுல அதில் இப்போ அந்த இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அந்த பெரியார் இயக்கங்கள் கட்சிகள் அதுகளில் அவங்களுடைய பங்களிப்பு இன்னைக்கும் இருக்குது. மற்ற கட்சிகளில் இருக்கலாம், இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருக்கிற அமைப்புகள் அப்படிங்கிற சிந்தனை. இந்திய அளவில் இப்போ நீங்கள் எடுத்தோம்னா, இப்போ இன்றைக்கி இந்தியா கூட்டணி எப்படி இருக்கோ, காந்தி மார்க்சியம் அம்பேத்கரியம், இந்த மூன்றும் வந்து தேசிய அளவில் ஒன்றிய அளவில் ஒன்றா இருக்குது. தமிழ்நாட்டு அளவில் பெரியாரியம் அம்பேத்கரியம் மார்க்சியம் மூன்று ஒன்றா இருக்குது. இதுக்கு எதிரானது தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற பார்வை இருக்குது. இந்த அடிப்படையில் புரிஞ்சோ புரியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சிறுபான்மை மக்கள் இந்த அணியில் இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. ஆனால் அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்களான்னா இல்லை தான். அந்த பார்வையில் நாங்கள் என்ன பார்க்குறோம், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேணும், அதற்கு நாங்கள் கட்சியை துவக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு பல நண்பர்கள் கூடி உட்கார்ந்து பேசி இப்படி ஒரு கட்சியை துவக்கணும்னு 2008 மே 4 சென்னையில் கூடி பேசி இந்த கட்சியை துவங்கினோம். அது ஒவ்வொரு பகுதியிலும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் அது மாதிரி பெருநகரங்களில் சில கூட்டங்களை போட்டு அங்கங்கேயும் கட்சியை பற்றி அறிமுகப்படுத்தி பொறுப்புகளை அந்த மண்டலமாக பகுதியாக பிரித்து அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து இப்போ வழிநடத்திட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொரு தேர்தல் சமயத்தில் நாம் என்ன நிலைப்பாடு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு பக்கம் கட்சி வளர்ச்சி சிந்தனை இருந்தாலும் ஒட்டுமொத்த சிறுபான்மை பாதுகாப்பு பார்வை இருக்குல்ல, அது மாதிரி அந்த இதுலேயே தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கிறோம். இப்போ கூட நாங்கள் எங்கள் கட்சி கூட்டத்தில் திமுகவா அதிமுகவா இந்த பார்வை, இந்த ரெண்டில் ஒன்று ஆதரிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான். ஏன்னா பெரும்பான்மை அவங்க தான். தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கி வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. அது களத்தில் வந்து பேசலாம், நம்ம அடுத்த அமர்வில் பேசலாம். இப்போ நீங்கள் இந்த சூழலில் அறநெறி மக்கள் கட்சியோட கொள்கை கோட்பாடு என்ன உங்களுடைய செயல்பாடு? ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அரசியல் உரிமைகள். இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா உள்ளாட்சி தொடங்கி பாராளுமன்றம் வரைக்கும் அவங்களுக்கு பிரதித்துவம் கிடைக்கணும். எங்கள் உரிமையை நாங்கள் பேசுகிறதும் எங்கள் உரிமையை இன்னொருத்தர் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. என் வேதனை எனக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த அடிப்படையில் அந்தந்த சமூகத்தின் வெளிப்பாடாக அந்த பிரதிநிதியை அனுப்பணும். இப்போ ஏற்கனவே நிறைய கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு கட்சிகளில் இருக்கிற பிரதிநிதிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன சாதிக்கலை, நீங்கள் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க அந்தந்த கட்சியில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கருத்தை நான் உங்களுக்கு அரசியல் என்னுடைய பார்வையில் இருந்து அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மதமாட்ட தடை சட்டம்னு அம்மா ஜெயலலிதா ஒரு முறை கொண்டு வந்தாங்க. அந்த இது சட்டமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கு சிறுபான்மை இருக்கிற 2 பேர் ஆதரிக்கணும். இஸ்லாமியரும் ஆதரிக்கணும், கிறிஸ்தவரும் ஆதரிக்கணும். அந்த சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர், அங்கே டாக்டர் குமாரதாஸ் எம்எல்ஏ, மதுரையில் ஐயா திரு ஹக்கீம்
சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரும் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து அதிமுகவுக்கு மாறினவங்க. 2 பேரும் சிறுபான்மையினர். அவர் கிறிஸ்தவர், இவர் இஸ்லாமியர். இவங்க 2 பேரும் அதிமுக பிரதிநிதியாக இருக்கிறதுனால மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரித்து சட்டமன்றத்தில் பேசினாங்க. சிறுபான்மை பிரதிநிதியாக இருக்கலாம். கட்சிக்கு கட்டுப்பட்டதுனால் மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் சூழ்நிலை அவங்களுக்கு வருது. கடும் எதிர்ப்பு பின்னாளில் அது திரும்ப பார்த்தோம். அதே அம்மையார் ஜெயலலிதா ஆடு கோடிகள் பலியிட கோயில்களில் தடையும் அறிவிச்சாங்க. அது கால மாற்றம், அது வேற. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் இவங்க அதை இந்த சிறுபான்மை பிரதிநிதிகளுடைய நிலையை பற்றி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்காக சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க சுயமாக எதையும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், ஏற்படும். ஒரு அரசியல் கட்சி பின்னணியில் போகும்போது இந்த சமீபத்தில் ஒரு விஷயத்தை கூட கேள்விப்பட்ட ஒரு மந்திரி சொல்கிறதே அதிகாரிகளை கேட்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு விமர்சனத்தை ஒரு இடத்துல பேசுகிறாரு. இது யதார்த்தமாக இருக்குது. அப்போது என்ன மக்கள் பிரதிநிதியாக இருந்தால்தான் கேட்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் பிரதிநிதியாக கிறிஸ்தவர்கள் வளரணும், அதுக்காக என்ன செய்ய முடியும்? ஒரு முயற்சி. அதில் எந்த அளவுக்கு வளர்ச்சி, இது வெற்றிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். இன்றைக்கு நாங்கள் அதுக்கான முயற்சியில் போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் அறநெறி மக்கள் கட்சியோட செயல்பாடுன்னு சொல்கிறீங்க. மீண்டும் மீண்டும் அது ஒரு நிமிஷம், இதை கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இல்லை, ஒடுக்கப்பட்ட எந்த சமூகத்துக்கும் நாங்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கோம். எங்களுக்காக மட்டுமே இல்லை, யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக நாங்களும், அவங்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கணும், அவங்க எங்களுக்கு குரல் கொடுக்கணுங்கிற மாதிரியும் நாங்கள் ஒரு புரிதலோடையும் இருக்கிறோம். நம்ம இடைவெளிக்கு முன்னாடி உங்கள் அறநெறி மக்கள் கட்சி தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். கிறிஸ்தவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு. அதற்காக போராடி கொண்டு இருப்பதாக சொல்கிறீங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் அது எப்படி நகர்கிறது என்பதை பார்க்கலாம். இப்போது தமிழக அரசியல் களம் சமீபத்திய புதிய வரவான தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி நிறையா விமர்சன கருத்துக்களை உருவாக்கியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக கிறிஸ்தவராக இருக்கிறார் அதன் தலைவர், சிறுபான்மையினராக இருக்கிறார், அந்த வாக்குகளை இவர் கவர்ந்து விடுவார், அந்த சமூகத்தில் ஒரு பெரிய எழுச்சி நாயகனாக அவரை பார்க்கிறார்கள், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஒரு பார்வை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் வரலாறுகளில் சமூக நீதிக்காக போராடின தலைவர்கள் தான் வென்றிருக்கிறாங்க. அதுலேயும் கலைத்துறையிலேருந்து வர்றவங்கெல்லாம் அரசியலுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சின்ன கலைத்துறையில் காலத்தை ஓட்டிட்டு அதன் பிறகு அங்கே ஓய்வு பெற்ற மாதிரி, அதுக்கு பிறகு இங்கே வந்தால் இங்கே உங்களுடைய நிலைப்பாடு அரசியல் தெளிவு இருக்காது. கடந்த கால அவங்களுடைய செயல்பாடு என்னங்கிறத முதல்ல பார்க்கணும், யாராக இருந்தாலும் சரி. அதில் வெற்றி பெற்றாருன்னா விஜயகாந்த் மட்டும்தான் வெற்றி பெற்றார். நடிகர் சிவாஜி கணேசன் தோல்வி பெற்றார். பெரிய பட்டியலே இருக்கு, அது பெரிய பட்டியலில். ஆனால் இவர் மட்டும் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாத்தியம் இருந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய கடந்த கால செயல்பாடும், அந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் அந்த கலைத்துறையில் இருக்கிற பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்தவர்களுக்கு செய்த உதவிகளும் அவரை கொஞ்சம் தூக்கி போயிட்டார் சமூகத்தில். இன்னொரு அரசியல் என்ன, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு மக்கள் மாற்றை தேடுகிறார்கள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த மாற்றம் தான் அவரை தூக்கியது. அந்த காலகட்டத்தில் அவரிடத்தில் விமர்சனம் இல்லை. இந்த மாற்றத்தை அவர் தான் தருவார் அப்படின்னு நம்புகிறாங்களா மக்கள்? அது இதை விட்டால் இது, இதை விட்டால் இது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலையும் இருக்குது. மாற்று வேணுங்கிறத ஒரு கூட்டம் எதிர்பார்க்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாற்று வேணும் என்கிறதை ஒரு கூட்டம் எதிர்பார்க்கிறதுன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு கூட்டம் அந்த இந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறத தாண்டி நடுநிலையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு. ஏன் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்தாலும் சரி அவங்க வந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைங்கிற மாதிரி என்ன ஏற்பட்டு போச்சுன்னா, திராவிடம் ஒரு பக்கம் சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஊழல்கள் காமராஜர் ஆட்சின்னு இன்றைக்கும் பேசுகிறாங்கல்ல, அந்த அது இதெல்லாம் கடந்து போச்சு இல்லை.
திரும்பி ஒரு ஆட்சி வருமா? இப்போ இன்றைக்கு இருக்கிற நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு துறையிலும் லஞ்சம் வாங்காத துறை இல்லை. பணம் கொடுக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையை காமராஜர் பார்க்கிறோம். ஆட்சிக்கு பிறகு நல்லாட்சி தமிழகத்தில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சமூகத்தை விடுதலையில் சமூக நீதியில் வேணால் நான் திமுகவை அதிமுக ஆதரிக்கலாம். அதை ஊழல்கள் சமூக நீதியில் என்ன ஆதரிக்கிறீங்க? என்ன சமூக நீதி இவர்கள் வென்றெடுத்திருக்கிறார்கள்? திமுக அண்ணா பெரியார் சமூக நீதி வேண்டுமென்றால் சொன்னீங்கல்ல, அப்படி என்ன சமூக நீதி இவர்கள் வென்றெடுத்து எடுத்திருக்கிறார். நீங்க புகழ்றீங்க? அதாவது ஆரம்ப காலத்திலேயே நம்ம வரலாறில் சிறுபான்மையாக இருந்த அந்த பிராமண சமூகத்தினர் பெரிய அந்தஸ்துகளில் இன்றைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளாக அதிகபட்சம் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க கிராமங்கள்லாம் அவங்களுடைய ஆதிக்கங்கள் இருக்கும்போது மற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள்லாம் எந்த இடத்துலையும் உரிமை கேட்க முடியாது. அப்படி ஒரு பாதிப்புகள் இருந்தது. அதில் நீதி கட்சிகள் போராடினது, பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற இயக்கம் இருந்தது. அதன் பிறகு பார்ப்பனர் அல்லாதவருங்கிறதுல பிற்பட்ட தாழ்த்தப்பட்டவர் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. அது அரசியல் கட்சியாக அண்ணா காலத்தில் திமுக வந்தது. முதல் 1967 ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வேறு கட்சி ஆட்சிக்கார வர முடியல. அந்த திராவிடம் தான் இருக்குது. அப்போது ஏதோ ஒரு தாக்கத்தை இந்த திராவிட கட்சிகள் ஏற்படுத்தி இருக்குதுங்கிறது உண்மை. அப்போது அந்த காலகட்டத்தில் இருந்த பாதிப்புகள் அடிப்படையில் அவங்க அந்த வளர்ச்சியை பெற்றாங்க. இன்றைக்கி பாதிப்பே தெரியல. ஏன்னா ஓரளவுக்கு மக்களை கொஞ்சம் ஒரு சில இடங்கள் அங்கங்கேயும் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு சமத்துவ சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த பார்வையே போயிடுச்சு சமூக விடுதலை. அதனால தான் இன்றைக்கி மாற்றத்துக்கு இந்த திமுக அதிமுகவை தவிர நடிகர்களை தேடுறாங்க. நடிகர் சீமானை நம்பினாங்க. அவருடைய சில பேச்சுக்கள் அவர் செயல்பாட்டுக்கும் வித்தியாசமாக தெரியுதுன்னா அவரை இப்போ ஓரங்கட்டி அவருடைய ஓட்டு வங்கியும் குறைஞ்சி போச்சு. அடுத்து இப்போது இவரை தேடுறாங்க. ஓட்டு வங்கி அதிகரிச்சுட்டு தானே போகுது? இல்லை, குறைஞ்சிருக்கு. என்ன எங்கே குறைஞ்சிருக்கு? சமீப காலத்தில் கடந்த முறைக்கு அடுத்த தேர்தல் வர அவருடைய இதில் ஏன் ஏற்படுது? இல்லை, அப்படி குறையிலையே. 1% ஆரம்பித்து 8.3 நிற்கிறாரு. அவர் அதிகரிச்சு தான் போகுது. எங்கே குறையவே இல்லையே. இல்லை, இப்போது ஆரம்பத்தில் அதிகரிச்சது. சமீபத்தில் போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு வித்தியாசம் இருக்குது. அது இடைத்தேர்தல் நீங்கள் ஒப்பிட சொல்லலாம் ஒருவேளை. ஆனால் ஓவராலாக அவருடைய வாக்கு சதவீதம் என்பது ஏறிக்கொண்டு தான் இருக்குது. நீங்கள் எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, இப்போ அவர்கிட்ட இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களே அவரை விட்டு வெளியே போய் அது வேறு. அது அரசியல் உட்கட்சி விவகாரங்கள் இருக்கும். இல்லை, அது புரிதல் உள்ளவங்கள்லாம் வெளியே போகிறாங்கங்கும் போது புரிதல் இல்லாதவங்க தான் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கலாம். அடுத்து என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்னென்னா, ஜனநாயக நாட்டில் எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், தவறில்லை. சினிமாவில் இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய தனிப்பட்ட முறையில் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்கள மக்கள் அவங்க வரக்கூடாதுன்னு இல்லை. அதான் ஜனநாயகத்தில் எல்லாரும் வரலாம், அவரே கிடையாது. நீங்கள் அதாவது எல்லாவற்றிற்கும் இங்கே மதிப்பெண்கள் இருக்கிறது, அளவுகோல் இருக்கிறது, அளவீடு இருக்கிறது. ஆனால் நாட்டை ஆளுவதற்கு எந்த அளவீடுமே இல்லை, எந்த மதிப்பெண்களுமே இல்லை. யார் வேண்டுமென்றாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமென்றாலும் நாட்டை ஆளலாம் என்ற இடம் இருக்கிறது அல்லவா? ஜனநாயகங்கிறது அதான். ஆனால் ஒரு கருத்து என்ன, இதற்கு முன் அவர்களுடைய செயல்பாடு என்ன சமூகத்துக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை, மீனவர்கள் பாதிக்கப்படுகிற பிரச்சனைகளில் இந்த அரசியலுக்கு வருகிற தலைவர்கள் அதுக்கு முன்னே ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா, அறிக்கை விட்டுருக்காங்களா, போராடி இருக்காங்களா? இதை கணக்கில் சொல்லணும், எடுத்துக்கணும். நான் அப்படி பார்க்குறேன். எந்த தலைவராக இருந்தாலும் வரட்டுங்க, வாங்க, யார் வேணாலும் வரலாம். இவர்கள் இதற்கு முன்னே இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? இப்போ நான் வர்றேன், நான் இந்த மக்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இதில் தெளிவடைஞ்சவராக நான் நடிகர் ரஜினிகாந்தை பார்க்குறேன். அவர் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவு எடுத்துகிட்டு அவர் ஒதுங்கிட்டார். தேர்தலில் ஒரு முறை நின்ன மையம் நடிகர் உலகநாயகன்னு பார்த்தாரு. நம்ம தேர்தலில் இன்னும் முடியாது,
தேர்தல் இல்லாமல் மேலே போயிடும். அவர் தந்திரமான அரசியலை அவர் கையில் எடுத்துக்கிட்டார். இதுதான் அவங்களுக்கு சாத்தியப்படுமே ஒழிய தேர்தலில் நின்று ஒரு காலகட்டம் இப்போ ஆரம்பத்தில் வேகம் இருக்கலாம். இப்போ நமது வெற்றி கழகம் இளைஞர்கள் மத்தியில் நடிகர் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இப்போ கரூர் ஒரு சம்பவத்தில் கூட்டம் நிறைய கூடுது. அவர்கள் எல்லாரும் அவங்க எங்கள் தலைவர் அப்படிங்கிற பார்வை இல்லை, நடிகர் அவரை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் காட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு கூட்டம் போகுது. அப்போது அந்த கொள்கைக்காக கூடுற கூட்டத்துக்கும் வேடிக்கை பார்க்க போகிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை பற்றி நான் பேச இது எல்லாமே தேர்தலில் வந்து எதிரொலிக்குமா? நீங்கள் குறிப்பிட்டீங்க இவர்கள் முன்னாடி என்ன பண்ணாங்க, கச்சத்தீவு விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, மீனவர்கள் தாக்கப்பட்டது குறித்து என்ன பண்ணார், சமூக நீதியில் என்ன பண்ணார், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்தார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இது பரவலாக முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் அவர் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு, பண்ணணுன்றது ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தொடர்பு படுத்தி அவரை அந்த பேச்சு இதெல்லாம் பண்ணுறாரோ பண்ணாமல் இருந்தாலும் கூட தேர்தலில் போட்டியிட்டால் வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்குதுல்ல இங்கே. ஆமாம், ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அண்டை மாநிலத்தில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக ஆகிவிட்டார். இப்போ அவர் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. சிரஞ்சீவி ஒரு உச்ச நடிகராக இருந்தார், பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலே ஏறக்குறைய 16.33 விழுக்காடு வாக்குகளை கூட வாங்கினார் அவர். இதெல்லாம் நம்ம பரவலா அந்த நடிகர் என்பதனால் கிடைத்து விடுகிறது அல்லவா? அது மக்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் மிக சரியானது, அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றது பெரும் எதிர்பார்ப்பு தான். அதெல்லாம் பண்ணல. நான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா அனைத்தையும் மாற்றி விடுவோம் என்கிறார்கள். அது எதிர்பார்ப்பு. ஆனால் அறிமுகம், ஒரு தலைவருக்கு அறிமுகம் தேவைப்படுது இல்லையா? அதில் நடிகர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதுதான் பெரிய விலாசமாக இருக்கு. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை பயன்படுத்தி தான் அவங்க களத்திலே நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் காலம் தீர்மானிக்கும். ஆனால் இப்போதைக்கு அவர் நம்ம ஆரம்பத்திலேயே இப்போது ஒரு விஷயம் சார், நீங்கள் நம்ம மக்கள் அரசியல் படுத்தப்படுகிறார்களா, அரசியல் படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். 60 ஆண்டுகளை கடந்து திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கட்சிகள் எல்லாமே மக்களை அரசியல்படுத்த தவறிவிட்டார்களா? ஏன்னா நம்ம கரூர் சம்பவத்தை பார்க்கும் பொழுது அந்த சம்பவத்திற்கான காரணக்காரங்கள் நம்ம நிறையா பேசுகிறாங்க. அது சிபிஐ வசம் இருக்குது, விசாரணை முடிவில் யார் குற்றவாளி நம்ம தெரிந்துவிடும், அதை விட்டுடலாம். ஆனால் ஒரு நடிகரை பார்ப்பதற்காக அல்லது ஒரு கட்சி தலைவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்தில் 41 உயிர்கள் பலியாவது இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் இல்லை. தமிழ்நாடு அளவுக்கு சமூக நீதி பேசுகிறதா, தமிழ்நாடு அளவிற்கு மற்ற மாநிலங்கள் கொள்கை கோட்பாடு பேசுகிறதா என்றால் இல்லை. ஆனால் இங்கே தான் 41 உயிர்கள் ஒரு உச்ச நடிகரை பார்ப்பதற்காக மாண்டு போகிறது. எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? சமூக நீதிங்கிறது அன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய காலகட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட போது எனக்கு இருந்த அந்த சமூக நீதியை பற்றிய உணர்வு அல்லது விழிப்புணர்வு இன்றைக்கு அந்த பாதிப்புகள் இல்லை அவ்வளவு. அதனாலேயே இப்போ இந்திய அளவில் நீங்கள் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த அடிப்படையில் இவங்க பாதிக்கப்படாததுனால அந்த பார்வையெல்லாம் விட்டுட்டாங்க இளைய தலைமுறை. நீங்கள் ஒரு விஷயத்தை நான் கணக்கில் எடுக்கணும். எப்படின்னா, நடிகர் சீமானாக இருக்கட்டும், நடிகை விஜயா இருக்கட்டும், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவங்க கூட்டம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அவங்கள அந்த கட்சிகளில் கொஞ்சம் தேடி பாருங்களேன், ரொம்ப 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 குறைவாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அந்த சமூக நீதி வரலாறு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு தெரியலை. ஏறக்குறைய நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வயது வரும்போது அதிமுக திமுக இருக்காங்க. ஆமாம், அவங்க அங்கே தான் புதிய கட்சிகள் இடத்தில் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. 30 வயதுக்கு உட்பட்டோர் தான் பெருங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே முதல் தலைமுறை வாக்காளர்களை உள்ள வந்துடுறாங்களே. அது உண்மைதான், அது சரிதான், அது ஒரு பெரிய கணக்கீடாக கணக்கீடு சரிதான். ஆனால் வரலாறு தெரிந்தவர்கள் அப்படிதான் நான் பார்க்குறேன். அரசியல் வரலாறு, சமூக வரலாறு, சமூக பாதிப்புகளை உணர்ந்தவர்கள் அங்கே இல்லை. அரசியல் தெரியாத இளஞ்சிட்டுகள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி வேணா அதை சொல்லலாமே ஒழிய அதை மீண்டும் குறிப்பிட அந்த இளஞ்சிட்டுகள் தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள். ஆமாம், அவர்கள் தீர்மானிக்கிறவர்களோட வாக்குகள் பார்க்கும்போது 3 லட்சம் வாக்குகள் இருக்குது. அவங்க தீர்மானிக்கிறவங்க வாக்குகளை பெறும் கட்சிகள் வெற்றி பெறும். அதுல வந்து சரிபாதி முக்கால்வாசி இவர்களோட வாக்குகள் இருக்கு.
அப்போ அந்த இளஞ்சிட்டுகள் வாக்காளர்களாக வந்து தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் என்னுடைய பார்வை அரசியல் தெளிவு இவர்களிடத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தலைவருக்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு யாராவது கொஞ்சம் அரசியல் அனுபவம் உள்ளவங்க அவங்களுக்கு ஆலோசகர்களாக இருந்து வழி நடத்தினா தான். மற்றபடி இருக்கிற தலைவர்களுக்கே இல்லாத போது தொண்டர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கரூர் சம்பவத்துக்கும் வந்து தலைவரை பார்க்க போனார்கள் அப்படிங்கிறத விட நடிகரை பார்க்க போனார்கள்ங்கிறது தான் ஏன் பார்வை. இந்த சம்பவம் கரூர் பெரும் துயரம், அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு நினைக்கிறீங்க? அரசியல் எல்லாத்தையும் கடந்துடலாம். இந்த சம்பவம் ஒரு சாமானியனுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, அதன் மூலமாக என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அனைவரும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு கூட்டம் கூடும் போதே அதுக்கு திட்டமிடுதல் அந்த கட்சிக்கு இந்த நாட்டை வழி நடத்துகிற அரசுக்கும் தேவை. இந்த இரண்டும் சேர்ந்து சில காரியங்களை செய்ய வேண்டும். அவன் கட்சி பார்த்துக்குவான்னு அரசு நினைக்கக்கூடாது, அரசு பார்த்து கொள்வார்கள் கட்சியும் நினைக்கக்கூடாது. இது அவங்க இரண்டு பேரும். ஏன்னா கூட்டம் கூடும்போது எந்த சம்பவங்களும், ஆனால் இதில் நாகரிகமான அதாவது பாதிப்பில்லாத சம்பவங்களும் ஒரு வரலாறு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து பாருங்கள், பெருங்கூட்டம் தான், ஒரு அசம்பாவிதம் ஏற்படலையே. அப்போது அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை என்ன? இப்போ ஏன் பார்வை என்னன்னா, கரூர் சம்பவத்தில் நடிகரை பார்க்கணுன்னு ஆர்வத்தில் முண்டியடிச்சு முன்னால் போனாங்களா, இப்படி பார்க்க போனது தான் அப்படிங்கிற மாதிரி. அதில் விமர்சனங்கள் காலதாமதமாக வந்தார், அதெல்லாம் வேறு, அது அது நாம் முடிவெடுக்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது யாரையும் பார்க்கக்கூடிய கூட்டம் அல்ல, இல்லை, என் உரிமைக்காக கொள்கைக்கான கொள்கை கோட்பாட்டிற்காக கூடிய கூட்டம்ன்றது இயல்பாக அந்த கட்டுக்கோப்பு இருந்தது இல்லையா? அப்போது ஒரு அமைப்பை அந்த கட்சியை வழிநடத்துகிறவங்க திட்டமிடணும். ஒருவேளை எவ்வளோ பேர் கூடுவாங்க, அதை எப்படி நடத்தணும். உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் விடுதலை சிறுத்தை ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க, இந்த திருச்சி சிறுகனூர்னு நினைக்கிறேன், பெருங்கூட்டம். அது இன்றைக்கி அதில் முதல்வர் கூட வந்து கலந்துக்கிட்டதா கேள்விப்பட்டேன். அப்போது அந்த கூட்டத்துக்கு வந்தவர்களை அவங்க எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க, வருகிறவர்களுக்கே பொறுப்பு கொடுக்குறாங்க. நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வரியோ அவங்கள கொண்டு போய் சேர்க்கறது ஓம் பொறுப்பு. அப்போ அவங்களுக்கான உணவும் அவங்களுக்கான நீர் தண்ணியும் ஓம் கையில் ஓம் பொறுப்பு அப்படின்னு கொடுக்கும்போது அதை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவன் பொறுப்படுத்துக்கிறான். அப்படி கேள்விப்பட்டேன். அது ஏறக்குறைய அந்த கரூர் விஷயத்தையும் இதையும் சமீபத்தில் அரசியல் விமர்சகர்கள் கம்பேர் பண்ணி ஒரு சில இடங்களில் பேசுனது கேள்விப்பட்டு தான் நான் அந்த கருத்து சொல்கிறேன். அதே நேரத்தில் அரசும் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு வேளை எவ்வளோ பேர் கூடுவார்கள், அதற்கு நாம் அரசு சார்பில் எதுக்கு என்ன செய்யலாம், அப்படி அவங்க அரசும் அதில் செய்ய அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அமைப்புகள் தவறிவிட்டது அப்படின்னு நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லணும், கவனம் செலுத்தி இருக்கணும். அப்படித்தான் நாங்கள் பார்க்கணும். இவங்க 2 பேர் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இது மாதிரி சூழ்நிலையை அவங்க எதிர்பார்க்கல 2 பேருமே. ஆனால் இனிமேல் இதெல்லாம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் மாறணும். அரசும் விழிப்பாக இருக்கணும், கட்சி தலைவர்களும் பொறுப்பாக இருக்கணும். அதிமுக திமுக 2 கட்சிகளுமே சரிசமமான ஆட்சியில் இருந்தது. அதிமுக உள்ளபடி அதிக ஆண்டுகள் கூட ஆட்சியில் இருந்ததை நம்ம வரலாறு உணர்த்துகிறது. இருப்பினும் ஒவ்வொரு இயற்கையான காலகட்டங்களிலும் பரஸ்பரமான குற்றச்சாட்டு போகிறத பார்க்குறோம். இப்போ மழை, பருவமழை தொடங்கி இருக்கிறது. ரொம்ப அடிப்படையான விஷயம், எதற்கோ இந்த அரசாங்கம் திட்டமிடுகிறது. ஆனால் ஒரு விவசாயி நெல் கொள்முதல், அந்த மூட்டைகளை வாங்குவதற்கும் அதை பதப்படுத்துவதற்கும் அதை காப்பாற்றுவதற்கு கூட இங்கே வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பிரதான எதிர்கட்சி குற்றம் சாட்டுகிறது. அதற்கு ஆளும் தரக்கு விளக்கம் தருகிறது. இருந்தாலும் களத்தில் சில உண்மைகள் இருக்க தானே செய்கிறது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ நான் வந்து இருக்கிற பகுதி பேராவூரணி, நான் டெல்டா பகுதி, ஸோ விவசாய மாவட்டத்தில் தான் இருக்கீங்க. அங்கே இதையெல்லாம் கண்ணால் பார்க்குற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு அரசு இப்போ கொள்முதலில் எவ்வளவு வருது சேமிக்கிறாங்க மழை காலத்தில், அந்த மழை காலத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு, இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்ய வேண்டிய காரியம். இதில் கட்சிங்கிறத காட்டிலும் அதுக்கு அரசியலே தேவையில்லையா? அரசோட பொறுப்பு இல்லை அரசு அப்படிங்கிறதுல கட்சி அந்த ஆளுங்கிறவர்களை கடந்து அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களிடத்துல பொறுப்பு அதிகம் இருக்குது. அப்படி இல்லையா? அதிகாரிகள் பொறுப்புடன் இல்லையா?
இல்லாததுனால தான் நடக்குதுன்றீங்களா? அதிகமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் ஒருத்தர் குறை சொன்னாலும் இதே அதிமுக ஆட்சியில் இருந்தால் இதே சூழ்நிலை இருக்கும். இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க. இதில் இவங்களை குறை சொல்றது தவிர்த்து அதிகாரிகளுக்கு மேல தானே ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதிகாரிகளை கேள்வி கேட்கும் இடத்தில் தானே ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. இது வெறுமனே அதிகாரிகளோட பொறுப்பு தான் அப்படின்னு நம்ம தட்டி கழிக்க முடியுமா? இல்லை. ஆனால் அவங்க சரியானபடி இவங்களை இந்தந்த காரியங்களை இப்படி செய்யணுங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அதிகாரிகள் அவர்களுக்கு கட்டுப்பட்டுருக்குறாங்க. ஆனால் நடைமுறையில் இல்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பலவீனம் தெரிஞ்ச ஒருத்தர் என்னகிட்ட வாழாட்டுவார். ஒரு அரசியல் தலைவர்களுடைய குறைய தெரிஞ்ச அதிகாரி அவர்கிட்ட, ஏன்னா அவர்கிட்ட நடந்துக்கிற விஷயம் வித்தியாசம் தெரியும். என்னுடைய குறை தெரிகிறதுனால நான் அவர்கிட்ட எதுவுமே கட்டாயப்படுத்த முடியல. கடினம் காட்ட முடியல. செய்வதை வாங்கிக் கொள்ள, செய்வதை பொறுத்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதுதான் இன்னைய அரசியல் அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கிற விஷயம். 26 சட்டமன்ற தேர்தல் நம்ம எதிர்கொள்ளவிருக்கிறோம். ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை ஆரம்பித்து விட்டார்கள். இதுவரை இல்லாத மாதிரி இந்த 26 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. எப்படி அப்படிதான் அப்படி பார்க்கலாமா? திமுக அதிமுக இந்த ரெண்டும் ஆண்டுகிட்டு இருக்கு. நாம் எப்படியாவது வரணும் அப்படின்னு காங்கிரஸ் என்னைக்கு வரப்போகிறது இல்லை. அது ஏதோ ஒரு கட்சி பின்னால் தான் நிற்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே அது வளர வாய்ப்பு இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, வளர்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு திராவிடத்தின் பலவீனம் குறைகள் காரணம். அப்படின்னா பெரியாரிஸ்ட்டு, இப்போ பெரியார் இடத்துலேருந்து வந்தார் அண்ணாவிட்டிருந்து வந்தார் கலைஞர் எம்ஜிஆரும். இவங்கள்கிட்டருந்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். திமுகவிலிருந்தோ அதிமுகவிலிருந்தோ ஒருத்தன் இவங்களுக்குள்ளே மாறிக்கணும் அமைய ஒழிய பிஜேபிக்கு போக முடியாது, போகக்கூடாது கொள்கை ரீதியாக. ஆனால் திமுகவிலிருந்தும் பிஜேபிக்கு போகிறாங்க, அதிமுகலேருந்து பிஜேபி போகிறாங்கன்னா இப்போ இவங்கள்கிட்ட கொள்கையே இல்லை. கொள்கை பலவீனம் அவங்கள எதிரியிடத்திலே சேர்க்குது. அப்போ அது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சமீப காலங்களில் திமுக இருந்த நிறைய அரசியல் கட்சி தலைவரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்போது கொள்கை எதிர், பெரியாருக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் எவ்வளோ எதிர். ஆனால் அவங்க அதில் போய் சேர்றாங்க. அப்படிங்கும்போது அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இல்லை. இப்போ இதனுடைய சுயநலம், அரசியல் போட்டி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கொள்கையாக இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி, அதை கொள்கையுடையதுன்னு நம்புகிற அந்த கட்சியை மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது, வளர்த்துக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்களுடைய இது இந்தியா ஒன்றிய அளவில் அவங்களுடைய திட்டம்னா எந்த இடத்துல கூட்டணி வச்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வந்துடுவாங்க. அந்த கட்சியை அழிச்சோ அல்லது அதை உள்வாங்கியோ வளர்ந்துடுறாங்க, ஆட்சிக்கு வந்துடுறாங்க. சிறுபான்மையாக கொஞ்சம் அவங்க கூடுதல் எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க, இவங்க கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஆனால் கூட்டணிவாங்க, இவங்க தான் ஆட்சியில் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதோட தொடர்ச்சியாக தான் அதிமுக பாஜக கூட்டணி மீதான விமர்சனத்தை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போது அதுவே கூட இப்போ பாரதிய ஜனதா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் கேள்வி. அதான் அதிமுக கூட்டணியில் பேசிகிட்டு இருக்கிறதா ஊடகமாக போது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். இவங்க ஒருவேளை இவங்க ஒன்று சேர்ந்தா இவங்க தான் ஆட்சி, வேறு வழி இல்லை. அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதான்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? கூட்டணி கணக்குகளில் சொல்றீங்க? கணக்குகள் ஒரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீத அடிப்படையில் சொல்றீங்க? ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கணக்கு அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்குது. அப்போ கூட்டணி களத்தில் கணக்கு வழக்குகள் தான் முதன்மை பெருமை ஒழிய இங்கே கொள்கை கோட்பாடு அப்படிலாம் அப்போ பேச பொருளாக இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாம். காலம் போச்சு. இப்போல்லாம் கொள்கையில் யார் தான் கொள்கை பேசுகிறா? ஏன் குறைய நீங்கள் பேசலாம், உங்கள் குறைய நாம் பேசலாம். இதுதான் இன்றைக்கி அரசியல். ஏன் பலத்தை நான் பேசுகிற நிலையிலும் இல்லை, உங்கள் பலத்தை நீங்கள் பேசுகிற நிலையிலும் இல்லை. இன்றைக்கி அரசியலை பலவீனத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பலத்தை பற்றி பேசணும். நான் இன்னது செஞ்சுருக்கிறேன், சாதிச்சிருக்கிறேன், இன்னது செய்ய போகிறேன் அப்படிங்கிற பேசுகிறதே இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. எதிரியை குறை சொல்லியே ஆட்சியை பண்ணணும், ஆட்சியை நடத்தணும், ஆட்சிக்கு வரணும், இதெல்லாம் சரியானது தெரியும். இந்த கொள்கை கோட்பாடு என்பது எல்லாமே மக்களுக்கானது தான், மக்களுக்கானது தான் இருக்க வேண்டும், மக்களுக்கானதாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த கொள்கை கோட்பாடை சும்மா கொள்கைன்னு பேசுகிறாங்க, அது மக்களுக்கானதாக இல்லை. நீங்கள் ஒன்று பேசுகிறீர்கள், ஒன்று செய்கிறீர்கள் அப்படின்ற இடத்துல மக்கள் நகர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இப்போது அரசியல் தெளிவு கூட இல்லை, எல்லாருமே சுயநலமான அரசியலுக்குள்ளே போயிட்டோம்.
அதனால் என்ன, எனக்கு வளர்ச்சிக்கு என் பொருளாதாரத்துக்கோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கோ யார் பயன்படுவாங்க, அப்படி தான் பார்க்குறாங்களே ஒழிய கொள்கையை பார்க்கல. அதனால தான் நான் திமுகவிலிருந்தே ஒருத்தர் பெரியார், அண்ணா, கலைஞர்கிட்டருந்து வந்த ஒருத்தர் பாரதிய ஜனதாவுக்கு போக முடியுமானால் அங்கே கொள்கை இல்லை, அவருடைய சுயநலம் தான் அங்கே முன்னால் நிற்குது. அப்போது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி சுயநலமான அரசியலைத்தான் பண்ண விரும்புகிறாங்களே ஒழிய கொள்கை அரசியலை மறந்து விட்டார். நீங்கள் அதிமுக, தாவேக, பாஜக இந்த கூட்டணி ஒருங்கிணைந்தால் உறுதியாக வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்படிதான் சூழ்நிலை. கரூருக்கு முன் கரூருக்கு பின் இந்த விவகாரத்தை பார்க்கலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை தாவேகா தனது பழைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருந்தால் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னா தாவேகாவோட ஒரு சில கட்சிகள் சேர்றதுக்கு இப்போ டிடிவி தினகரன் மாதிரி, ஓபிஎஸ் மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு பெரும்பான்மையாக ஒரு ஓட்டு வங்கி இல்லைனாலும் ஒரு சில சின்ன கட்சிகள் அவங்களோட சேரலாம். ஆனால் திமுக, அண்ணா திமுகவுக்கு தான் போட்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் இது மூன்றாவது இடத்துக்கு வரும். அடுத்த தேர்தலை தீர்மானிக்கும். ஏன்னா அவங்களோட ஓட்டு வங்கியை வச்சு மற்றவங்க பயப்படுவாங்க அல்லது இவங்க ஒரு தைரியத்தில் இருப்பாங்க. அதனால் இவங்களுடைய சூழ்நிலை 2026 தாவேகாவுக்கான களம் அல்ல, அவங்கள அதை தயார்படுத்தும் களம், அப்படி தான் சொல்லலாம். நல்லதுங்க. அவங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.